பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். எவ்வளவு கட்டணும்? 1 லட்சம். ஏய் யூகேஜி எதுக்கு 1 லட்சம்? இது யூகேஜி இல்ல, சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சினாலும் ஏபிசிடி தானே சொல்லி தர போறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1 லட்சம் கட்டுங்க. கீஞ்சிது பொழப்பு, பிச்சை தான் எடுக்கணும். அப்ப வருஷம் வருஷம் எடுக்க போறீங்களா? ஏங்க எனக்கு போன் வாங்கி கொடுத்தீங்கல்ல, சிம் யார் எனக்கு வாங்கி தருவாங்க? போய் வாங்கிட்டு வாங்க. சரி சிம் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. ஏன்? போன் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, சிம் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டு போங்க. சரி எப்படி வாங்கணும் சொல்லு. எங்க அம்மா போன் பண்ணா போன் வரணும், உங்க அம்மா போன் பண்ணா போனே வரக்கூடாது. அப்படி ஒரு சிம் வாங்கிட்டு வாங்க. ஏங்க இனிமே நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு? இல்லைங்க, வீட் லோன் வேற போய்கிட்டு இருக்கு. இருந்த பணத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்க. உங்க கஷ்டத்துல முதல்ல நான் தானங்க நிக்கணும். வெரி குட் வெரி குட். அப்படிதான் இருக்கணும் பொண்டாட்டினா. வேலை ரெடி பண்ணிட்டியா? ஏங்க நீங்க தாங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறாங்க. அங்கே வேணா உன்னை ஜாயின் பண்ணி விடவா? ஓகேங்க. உனக்கு எக்ஸல் ஓகே தானே? எக்ஸல் ஓல்டு மாடலுங்க. ஆக்டிவா இந்த ஜூபிட்டரு இது ஹெல்மெட்டோட வாங்கி கொடுத்தீங்கன்னா சேஃபா போயிட்டு வந்துருவேன். என்னங்க வண்டி புக் பண்றீங்களோ? ஆமாம் 108. என்னங்க இந்தாங்க உங்க அம்மா லைன்ல இருக்காங்க. ஹலோ சொல்லுமா. மா என்கிட்டயே சும்மா என் பொண்டாட்டி பற்றி குறை சொல்லாதம்மா. என் பொண்டாட்டி எனக்கு சக்கரை மாதிரிம்மா. என்னங்க நானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? உங்க அம்மா கிட்ட சக்கரைன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் குமார் அவசரப்பட்டிய ஏன் உருன்னு இருக்க? உங்க அம்மா. சரி நீ உருன்னேரு. எங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புருஷங்கிறது கான்கிரீட் சிமெண்ட் மாதிரி கெட்டினவுன்னு அடிக்கவோ மிதிக்கவோ குத்தவோ கூடாது. ஒன்ஸ் நல்லா செட் ஆக விட்டுறணும். செட் ஆயிட்டா அப்புறம் என்னன்னா நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம். கேட்டுக்கிட்டீங்களா? பொண்டாட்டிங்கிறது மண்பானை மாதிரி முதல்லயே நமக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச வடிவத்துல செதுக்கிடணும். அப்புறம் ஒண்ணும். என்னங்க கீர்த்தனா உங்களை தேடி வந்தா? அப்படியா? வந்து என்ன சொன்னா? நிறையா சொன்னா. பாத்துக்கிறேன்டா தம்பி. ஆஹா தேவையில்லாம எதே சொல்லி விட்டு போயிட்டா போல் இருக்க. உள்ள போய் என்ன சொன்னான்னு கேட்டா அடிப்பாளோ. ஏங்க இந்த பால்கோவா எப்படிங்க செய்யணும்? 1 லிட்டர் பால் வாங்கிக்க. அது 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி. அட போங்க, இதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலாவும் வாங்கிட்டு போறேன். அண்ணா எங்க வீட்டுல பலாப்பழம் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? பலாப்பழமா? பலாப்பழம் நேத்தாம பெருமாள்கிட்ட வாங்கினேன். உங்கள்கிட்ட அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேனே. பெருமாள்ட்டியா வாங்கினேன்? அந்த பழம் எல்லாம் அழுவிடும். அழுவிடுமா? வாண்ட வாங்கல நீ அழுவாதம்மா. அடுத்த வருஷமும் இங்க வந்துடாத. இந்தம்மா இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க எனக்கு இன்னைக்கு இட்லி வேணாம், போய் கொடுத்துட்டு பூரி வாங்கிட்டு வாங்க. பூரி வாங்கிட்டு வரணுமா? ஏமா போகும்போதே இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ? வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிமா போய் மாத்த முடியும்? இப்ப மாத்த போனா அவ கத்துவா, என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் கத்த மாட்டேன், அவன் கீப்பு தானே, போய் மாத்திடுவா. தோப்பார் மாத்திட்டு வர சொன்னா மாத்திட்டு வரேன். தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத நீ. 10 நாள் இட்லி வாங்க போனா 11 நாள் அவன் வேலையை காட்டிட்டான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. ஹலோ பூக்கடையா? அக்கா மல்லிப்பூ இருக்கா? ஆமாயா இருக்கியா. எத்தனை முளம் வேணும்? மோளம் வேணாக்கா, பூ தான் வேணும். நான் பூ தான் சொன்னேன். அக்கா என்னென்ன பூக்கா இருக்கு? உங்களுக்கு என்ன பூ வேணும்? எல்லா பூவும் இருக்கு. சரி பருப்பு 1 கிலோ கொடுங்க, தேங்காய் பூ 1 கிலோ கொடுங்க. கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல. அது நீங்களே வச்சுக்கங்கக்கா. அப்புறம் உங்க கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னது? உங்க சிரிப்பு. கிஃப்டா கொடுத்த சேலை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான், அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்துட்டானா, அத திருப்பி கேக்குறான் கொடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான சேலை, நான் கொடுக்க மாட்டேன். அட இது மாதிரி உனக்கு அரடஜி வாங்கி தர வச்சுக்க. ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடம் பிடிக்காம கொடுக்க மாட்டேன். நான் இப்பதான் குடி வந்தேன் இந்த ஏரியாவுக்கு புதுசு. உன்னை கூப்பிட முடியாது. பேர் தெரியலன்னா கூப்பிட முடியாதாம்மா. என் பேர் வந்து நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன். என்ன பேரு? எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி அந்த காலத்துல தாத்தாலாம் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? யாரு தாத்தாக்கு? என் தாத்தாக்கு 2 பொண்டாட்டிங்க. சுத்த மானக்கட்ட குடும்பமா இருக்கும் போல. உங்க தாத்தாக்கு 4 பொண்டாட்டி. அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க 2 3 நல்லா வாழ்ந்தாங்க. எப்படி 2 3 பொண்டாட்டியை வச்சு சமாளிச்சாங்க? அதுவும் சரிதான். ஒண்ணுக்கே இங்க ஜட்டி கோயா கோத்தாராயா? ஏங்க உங்களுக்கு பொண்ணு பாக்குறாங்க, அதுக்கு
15 அழகான பொண்ணுங்க வராங்க. அதுல நானும் ஒருத்தி. இப்ப நீங்க யார வேணும்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும் புள்ள, அழகான பொண்ணுங்கன்னு வேற சொல்ற, ஆனா அதுல நீ எப்படி வந்த? சொல்லு. ஐயோ கிட்ட வரல. ஹலோ, ஹலோ, உன் ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்கோம். 10 லட்ச ரூபா கொடுத்தாதான் விடுவோம். 10 லட்சம் என்ன, 20 லட்சம் தரேன். தயவு செய்து அவளை விட்டுறாதீங்க. வீட்டுக்கு தானே வரணும். வா. எஸ். எங்கேயோ கேட்ட குரல். நான் தான் உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வாடி.